வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் டான்செட் 2023 MBA, MCA, ME, Mtech, Mmark, Mplanக்கான ஓவரால் டீடைல்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகும், அதே மாதிரி எக்ஸாம் டேட்ஸ் எப்பெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஓவராலாக டான்செட்டை பற்றின என்டையரான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்படின்றத மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி டான்செட் ரிலேட்டடான தொடர்ந்து ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒன்றும் எக்ஸசிவாக இல்லாமல் லிமிட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடான குறிஸாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டான்செட் ரிலேட்டடான A to Z இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். டான்செட் எக்ஸாம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதாவது டான்செட்டோடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்டால் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது MBA, MCA, ME, Mtech, Mmark, Mplanக்காக கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் டான்செட் எக்ஸாம். இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றத அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் நடக்கும். இந்த எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் அட்மிஷன் எடுக்கலாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட் ஆன அட்டானமஸ் அல்லது நான் அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாமே MBA சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. அதாவது இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றத பயன்படுத்தி. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றது டான்செட் எக்ஸாம் அப்படின்றது தான் நம்ம முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் பிஜி. அதாவது பிஜி கோர்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டான்செட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது MBA, MCA, ME, Mtech, Mmark, Mplanக்கான ஈஸியாக, அதாவது டொனேஷன் இல்லாமல் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இந்த டான்செட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் நடக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம். இதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோட்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் ஆஃப்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸில் இந்த எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கான டேட்ஸ் அல்லது அப்ளிகேஷனுக்கான டேட்ஸ் அப்படின்றது என்னன்னா, இது வரைக்கும் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சது அப்படின்றது எக்ஸாம் டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது 25ஆம் தேதி MCA, ME, Mtech, Mmark, Mplanக்கான எக்ஸாம் அப்படின்றது பிப்ரவரி 25ஆம் தேதியும், அதே மாதிரி 26ஆம் தேதி பிப்ரவரி MBAக்கு எக்ஸாம் அப்படின்றதும் எக்ஸாம் டேட்டா அஃபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். ஸோ பிப்ரவரியில உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துடைய துவக்கத்திலேயோ அல்லது டிசம்பர் மாதத்தோட எண்ட்லேயோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். அந்த டைமில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாவே என்னன்னா அதுக்கான லிங்க், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா எந்த லிங்க் போகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த லிங்க் தான் போகணும். அதாவது tancet.annaiu.edu இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிங்க்ல தான் நீங்கள் உள்ளே போகணும். இது இப்போ டிஃபால்ட்டாக ஆக்டிவேட்ல இல்லை, அதாவது இன்ஆக்டிவாக இருக்குது. ஒன்ஸ் இந்த டான்செட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதில் தான் நீங்கள் உங்களுக்கான டான்செட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றத அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த அப்ளிகேஷனில் தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த டைமில் நம்ம டெமோ வீடியோவாகவும் கொடுப்போம். அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம டேட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்ததான் டேட்ஸில் அடுத்து முக்கியமானது, அதாவது இப்படி எக்ஸாம் பிப்ரவரியில் இருந்தது அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது டிசம்பரில் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒன்ஸ் அதுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றதுலாம் அட்மிட் கார்டு அது ஜனவரியில் கொடுப்பாங்க.
அல்லது வந்து ஜனவரி எண்டில் கூட கொடுக்கலாம். அதுக்கான ரிசல்ட், அதாவது நீங்கள் பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது மார்ச் மாதத்தில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கான ஸ்கோர் கார்டு அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் 2023 கைக்கு வரலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன்ஸ் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணது போக எகைன் நீங்கள் கவுன்சிலிங்காக ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான டேட்ஸ் அப்படின்றது வந்து மே 2023 வந்து இருக்கும். அப்போ நமக்கான கவுன்சிலிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருக்குமா அப்படின்னா ஜூன்ல வாய்ப்புகள் வந்து நம்ம கம்மி. ஸோ எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூலை 2023 தான் வந்து 2023க்கான டான்செட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்சிஏக்கு நடக்கும், அதுக்கடுத்து எம்பிஏக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக், அதன் பிறகுதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்க் எம்ப்ளான் அப்படின்ற ஒவ்வொரு கோர்ஸாக தான் வந்து இந்த எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஏனா எனி டிகிரியாக இருக்கலாம், அதாவது வந்து அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூஷனில் எனி யூஜி டிகிரி வந்து எலிஜிபிள் தான். இதுக்கான குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றது மினிமம் 50% ஃபார் ஓசி கேட்டகரி, ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா 45% எடுத்துருக்கணும். எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன, அப்ளிகன்ஸ் மஸ்ட் ஹோல்ட் பேச்சுலர் டிகிரி ஃபார் அன் அக்ரிகேட்டட் இன்ஸ்டியூட் ரிலவெண்ட் ஃபீல்ட், அதாவது ரிலவெண்ட் ஃபீல்ட் அப்படின்னா வந்து என்ன, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது வந்து பிசிஏ இந்த மாதிரி கோர்சஸ், அல்லது வந்து என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ், அதாவது 12th நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கணும். அதாவது +2 லெவலில் உங்களுக்கான சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக மேக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் வந்து இருந்திருக்கணும். குவாலிஃபைங் மார்க்ஸ் அதே மாதிரி தான், எம்பிஏக்கு என்னவோ அதே தான் வந்து எம்சிஏக்கு. எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி வந்து ரிலவெண்ட் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். அதில் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 50 மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, 45 அண்ட் எபோவ் ஃபார் ரிசர்வ் கேட்டகரி. அதே மாதிரி கேட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சும் வந்து டான்செட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து எப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது வந்து 2 hours எக்ஸாம் நடக்கும், ஆஃப்லைன் மோடில் தான் வந்து நடக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து 100 கொஸ்டின்ஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது வந்து 100 மார்க்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும். டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு, அதாவது 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒன்று வந்து நம்ம கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கரெக்டா ஆன்சரா கரெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க மார்க் பண்ற ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா 1 மார்க் கிடைக்கும். அதே சமயம் மார்க் தப்பா போயிடுச்சு, அதாவது உங்களோட ஆன்சர் தப்பா போயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு 0.33 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதான் 1/3, அதாவது 1/3 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே இது வந்து என்னன்னா இதுல எம்இயா இருந்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா 110 கொஸ்டின்ஸ் 115 கொஸ்டின்ஸ் இருக்கும், சாரி 115 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து நீங்க 100 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து என்னன்னா சிலபஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து நான் இதில் போடாமல் இருக்கிறேன். அதாவது சிலபஸ் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுக்கான டான்செட்டில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சிலபஸ் அப்படின்றதும் காமன் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக வந்து எதிர்பார்க்கணுங்கிறது கிடையாது. ஸோ எம்சிஏவுக்கான சிலபஸ் அப்படின்றது, எம்பிஏவுக்கான சிலபஸ் அப்படின்றதும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏக்கான சிலபஸ், அதே மாதிரி வந்து எம்சிஏக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ஜினியரிங்கான சிலபஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலக்டிவ் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வெப்சைட்லேயே வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து இண்டிவிஜுவலாக உங்களோட கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல், அதாவது இந்த சேனல் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய சேனல்ஸில் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே போட்டிருப்பாங்க டான்செட் 2023 சிலபஸ்னு கொடுத்தாவே வந்து இவ்வளவு வெப்சைட்ல உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஒன்ஸ் வந்து இந்த வெப்சைட் அப்படின்றது வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சிலபஸ் அப்படின்றதும் வந்து வரும். ஸோ நீங்கள் அப்போ வந்து கிராஸ் செக் பண்ணி ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து என்னன்னா டான்செட் 2023 பற்றின அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இப்போதைக்கு. இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள், அதாவது இன்னும் புது தகவல்கள் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரெஜிஸ்ட்ரேஷனில் எதுவும் சந்தேகங்கள் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான தகவல்களோட நான் வந்து பேசுகிறேன். அதுவரை வந்து இணைந்திருங்கள். அதே மாதிரி நமக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் ஆகிங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் வந்து அந்த குரூப்ஸில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து அடிக்கடி கொடுத்துட்ருப்போம். தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிலைகளில் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனோட வந்து நம்ம பேசுவோம். நன்றி.